அன்பு நேயர்களே வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான ராசி பலன்களையும் இன்றைய நாளின் விரதாதி விசேஷங்களையும் பற்றியும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை பற்றியும் பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் 27ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆவணி 11ஆம் நாள். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி காலை 7:26 வரை. அதன் பிறகு தேய்பிறை அதாவது கிருஷ்ணபக்ஷ நவமி திதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:51 வரை. அதன் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய யோகம் இரவு 8:51 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினமும் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடன் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் சற்று நிதானமான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும். இன்றைய ராகுகாலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. கூலிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 10:30 மணி முதல் 11 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் கேது சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாகவும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் உங்களுடைய உணவு விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டிலும், அஷ்டமாதிபதி அதாவது 8 8 சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பாக அமையும். உங்களுடைய கால்களில் ஏதாவது சிறிய வலி அல்லது ஏதாவது அடிபட்டிருந்தாலோ அதற்கு உடனடியாக நீங்கள் மருத்துவம் பார்த்து கொள்வது சிறப்பானதாக அமையும். வெளி உணவு வகைகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அமையும். ஏனென்றால் உங்களுடைய உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய உள்ள நலமும் சந்தோஷமாக இருக்கும். எனவே உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் மன அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் நிச்சயமாக சற்று அதிக அக்கறையுடனும் கவனத்துடன் இருப்பது சிறப்பானதாக அமையும். மேலும் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற வீண் செலவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல வெற்றியும் லாபமும் முன்னேற்றமும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களுடைய நண்பர்கள் அதாவது உண்மையான நண்பர்கள் நிச்சயம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில், அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய ஆகமத்தை கடைபிடிக்கும் மற்ற பெருமாள் கோயில்களும் இன்றைய தினமே அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி என்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 2 ஆகமங்கள் உள்ளது. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம், இன்னொன்று வைகானச ஆகமம். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கும் பெருமாள் ஆலயங்களான ஸ்ரீரங்கம் கோயில் ஆகமத்தை கடைபிடிக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பெருமாள் ஆலயங்களில் இன்றைய தினமே கிருஷ்ண ஜெயந்தி அதாவது ஸ்ரீ ஜெயந்தி, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி என்று கொண்டாடப்படுவது வழக்கம். எனவே இன்றைய தினமும் கிருஷ்ண பகவானை நாம் வழிபாடு செய்வதும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பானதாக அமையும். இன்றைய தினமும் கிருஷ்ணன் கதைகளை சொல்வது அல்லது கேட்பது, கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்வது, கிருஷ்ண பகவானுக்கு உகந்த பாடல்கள் அல்லது ஸ்லோகங்கள், உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி கிருஷ்ண பகவானை இன்றைய தினமும் ஆராதனை செய்து வழிபாடு செய்ய சிறப்பான நாளாக இன்றைய நாளும் அமைகிறது. மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் ராகுகால வேளையில் அதாவது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை துர்க்கையம்மன் அல்லது உக்ர தெய்வ சன்னிதானங்களில்
நல்லெண்ணெய் தீபம் அல்லது எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுக்கு எத்தகைய தடைகள், அதாவது தொழிலில் உள்ள தடைகளாக இருந்தாலும் சரி, அல்லது சுபகாரிய தடைகள் உங்கள் இல்லங்களில் ஏதாவது இருந்தாலும் அது அனைத்தும் நிச்சயமாக நீங்கும். மேலும் இன்றைய தினம் அருகில் உள்ள சிவாலயங்களில் நவகிரக சன்னிதானங்களில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரங்களை சாற்றி நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து சனி பகவானை நீங்கள் ஆராதனை செய்து வழிபாடு செய்ய நிச்சயமாக சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.